கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுக்காக வேண்டி கேக் எல்லாம் அவங்களே மேக் பண்ணி கொண்டாந்துருக்காங்க. கொஞ்சம் டேட்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரு 10 டேட்ஸ் எடுத்திருக்கேன் நான். கருப்பு, மஞ்சள், காஞ்ச கிரேப்ஸ் எடுத்திருக்கேன். அதில் வந்து சீட்ஸ் இல்லாத பார்த்து எடுத்துக்கோங்க. டூட்டி ஃப்ரூட் எடுத்துக்கோங்க. அதில் ஆரஞ்சு ஜூஸ் ஊற்றிக்கோங்க, இல்லை வைன் ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா ரம் கூட ஊற்றிக்கலாம். அது உங்கள் இஷ்டம் தான். நான் தலைனாலே ஆரஞ்சு ஜூஸ் ஊற்றி வச்சுட்டேன். கொஞ்சம் சுகர், அதாவது 4 டேபிள் ஸ்பூன் சுகரில் வந்து கொஞ்சம் சுக்கு, கொஞ்சம் பட்டா, கொஞ்சம் ஏலக்காய் போட்டு நல்லா பொடி பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்சியில் பொடி பண்ணி வச்சுடுங்க. அப்புறம் 100 கிராம் உப்பு இல்லாத பட்டர் எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்துட்டு ப்ரௌன் சுகர் எடுத்துக்கோங்க, ஒரு 1/2 கப்பு. இது நல்லா பீட் பண்ணிவிடுங்க. கரண்டியிலே பீட் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பொடி பண்ணதெல்லாம் அதில் போட்டுடலாம். அதுக்கப்புறம் நல்லா நம்ம அடித்து எடுத்துக்கலாம். 2 எக்கு வந்து மிக்ஸி ஜாரில் அடிச்சுட்டு நீங்கள் இதில் ஊற்றினாலும் ஓகே தான். அதுக்கப்புறம் 1 கப்பு மைதா எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஆரஞ்சோட ஸ்கின் போட்டுடுங்க, அதில் திருவி போட்டுடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கோங்க. கொஞ்சம் பால் ஊற்றி அதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2-3 ஸ்பூன் பால் ஊற்றினாவே அது கரெக்டாக இருக்கும். இந்த ஒரு பக்குவத்துக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம கேக் டின்னில் வச்சு 170 டிகிரியில் 40 நிமிஷம் பேக் பண்ணலாங்க. அப்போ நமக்கு நல்ல ஒரு கேக் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.